அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 2 டே சீரியல் ரிவ்யூ ஃபார் கௌரி. கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்க போகுது இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரி பிடிக்குமா, இல்லை துர்காவை பிடிக்குமா, இல்லை உண்மையான கடப்பா கனகாவை பிடிக்குமா, இல்லை நம்மளோட மாசாணி அம்மனை பிடிக்குமா, இல்லை டிஎஸ்பி நந்தினியை பிடிக்குமா, இல்லை நம்மளோட வில்லன் வெள்ளி கேரட்டில் கூடிய நம்மளோட ஜமீன் ஆவுடையப்பன் மற்றும் காலன் மந்திரவாதியை பிடிக்குமான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட கௌரி சீரியலில் இப்போ ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு இருந்தது என்னென்னா, நம்மளோட கௌரி பாப்பாவோட பயணத்தை தடுத்து நிறுத்தத்துக்காக வந்திருந்த ரத்த காட்டேரி யார் அழிப்பாங்கன்ட்டு யோசிச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு நம்மளோட சப்தகன்னிகளுக்கு நம்மளோட அதாவது இத்தனை நாள் நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா, துர்கா வந்திருக்கிறது ஒரு மனுஷி தான், அவங்க பேர் வந்து கடப்பா கனகான்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பிட்டு இருந்தோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சதே எனக்குமே இப்போ தான் தெரிஞ்சிச்சு. என்ன ஆச்சுன்னா, எபிசோடில் நம்மளோட துர்காவை வந்திருக்கிறது உண்மையான துர்கா தேவியே வந்திருக்கிறாங்க. அவங்க தான் வந்து நம்மளோட சப்தகன்னி தேவிகளுக்கு எல்லாருக்குமே வந்து ரத்த காட்டேரியை விரட்டுறதுக்கான ஒரு பூஜையை பண்ணி அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக சப்தகன்னிகள் மொத்தமும் வந்து நன்றி சொன்னாங்க நம்மளோட துர்கை அம்மனுக்கு. அதாவது ஆதிசக்தியான நம்மளோட துர்கை அம்மன் அவங்களுக்கு எல்லா விஷயமே தெரியும். அதனால தான் வந்து தெய்வ சக்தி கிட்ட வந்து தீய சக்தியால் மோத முடியல. அதனால தான் காலன் மந்திரவாதியோட காளியால் கூட வந்து ஆதி துர்காவுக்கிட்ட வந்து மோத முடியாதனால தான் இவ்வளோ நாள் வந்து தோத்துட்டு இருந்தாங்க. நமக்கு எல்லாமே தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க தான் வந்து உண்மையான தெய்வம் துர்கா தேவி அப்படிங்கிற விஷயம் இப்போ அதை தெரிஞ்சிடுச்சு. நேற்று வந்து ஒரு வழியாக ரத்த காட்டேரியை மொத்தத்தையும் சம்காரம் பண்ணி நம்மளோட துர்கா தேவியாக இருக்கிற துர்கா மொத்தத்தையும் போட்டு தள்ளிட்டாங்க. நம்மளோட உண்மையான துர்காவுக்கு சீக்கிரமாக உயிரும் கொடுத்துட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்பவும் பிடிச்சமான விஷயம் என்னென்னா, நம்மளோட சாமியாக வந்தாலையும் மனுஷியாக வந்து நம்மளோட துர்கா தேவி வந்து நடந்துக்கிற விஷயம் வந்து புதுசாக இருக்குது. நம்மளோட அதாவது வீணாவோட கண்ணில் பட்டு கடப்பா கனகாவாக வந்து உள்ள நுழையிறதுக்கான காரணம் என்னென்னு தெரியல. சரி, ஓகே, எல்லா படத்துங்கள்லேயும் வர மாதிரி அம்மன் வந்து ஏதோ ஒரு பேரில் வருவாங்க. ஆனால் நம்மளோட இந்த கதையில் வந்து துர்காவோட பேர்லேயே துர்காவாக வந்து சேர்ந்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.